ஹாய் வியூவர்ஸ், you're watching 3 minutes videos. ஸோ இப்போ நான் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் பிஆர்க் முடிச்சு இப்போது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது என்னென்னா எங்களோட வீடு தான். ஸோ எங்களோட வீடை பற்றி நான் ஒரு ஹவுஸ் டூர் தான் வந்து இதில் நான் காட்ட போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் ட்ரை பண்ண ஆசைப்பட்டிருக்கேன், புதுசாக கொஞ்சம் விஷயம்லாம் நான் கொண்டு வந்தேன், இதுக்கெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இதில் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸ்ரீ சாய் நிவாஸ் தான் எங்களோட வீட்டோட பேர். ஸோ டோட்டல் சைட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 6.6 சென்ட், அதில் 3.3 சென்ட்டுக்கு தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்து வரும். இது வந்து ஒரு கார்னர் பிளாட் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் சைட். ஸோ உள்ளே போகும்போதே வந்து டீக்கில் செஞ்ச டபுள் டோர் வந்து இருக்கும் வித் சூர்யா பலகையில் வந்து கஜலக்ஷ்மி அண்ட் கொஞ்சம் சாமி ஃபோட்டோ எல்லாமே போட்டு அதை வந்து நாங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற நீங்கள் உட்டில் பார்க்குற எல்லாமே வந்து நாங்கள் டிசைன் போட்டு அதை வந்து எங்களோட கம்பெனிலேயே நாங்கள் சிஎன்சி கட்டிங் மிஷினில் அது வந்து செஞ்சது தான். ஸோ உள்ளே என்டர் ஆனோன்னே லிவிங் ஸ்பேஸ் அண்ட் இங்கே வந்து மேஜராக ஒரு விஷயம் உள்ளே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் வந்து இந்த ஹெலிக்கல் ஸ்டேர் கேஸ். ஸோ என்னோட மோஸ்ட்டாக காலேஜில் செஞ்ச எல்லா டிசைன்ஸ்லையுமே நான் வந்து ஹெலிக்கல் ஸ்டேர் கேஸ் வைப்பேன். ஸோ எனக்கு வீட்டுக்கும் வந்து இந்த மாதிரி நான் வைக்கணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணது தான் இது. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் தெரியும், அது வந்து நார்த்தில் வந்து இருக்கிற டோர். ஸோ மோஸ்ட்டாக மெயின் டோர் வந்து நாங்கள் க்ளோஸில் தான் வச்சுருப்போம் ரோட் ஃபேஸிங் சைட்னால. ஸோ நார்த்தில் இருக்கிற டோர் தான் வந்து எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரெஞ்ச் டோர். ஸோ இந்த வீடு வந்து ஒரு 3 BHK ஹவுஸ். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து எங்கள் அப்பா அம்மாவோட பெட்ரூம் 1. ஸோ இந்த டோர் வந்து நாங்கள் சிஎன்சி கட்டிங் மிஷினில் தான் வந்து போட்டு செஞ்சதே. ஸோ இது வந்து MDFல செஞ்ச டோர். அண்ட் உள்ளே போனால் வந்து க்ளாஸி ஃபினிஷில் வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ரூவ்ஸ் தான். நாங்கள் வந்து கேடில் டிசைன் போட்டு டேரெக்டாக சிஎன்சி கட்டிங் மிஷினில் வந்து க்ரூவ்ஸ் மட்டும் எடுத்து எல்லா டோருமே ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணுற டோர் தான். ஸோ இங்கேருந்து வந்து இதில் லைட் செட்டப்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்துட்டு மிரர் வந்து உள்ளே இருக்கணும் அண்ட் வெளியே இருக்கிற ஸ்பேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அப்பா அம்மாவுக்கு லைட்டிங்காக வந்து கொடுக்கணும், நைட் லேம்பாக இது ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணதான் இந்த ஒரு விஷயம். அண்ட் உள்ளே வந்து அட்டாச்டு பாத்ரூம் ஒன்று இருக்குது. அண்ட் இதுக்கு சீலிங் ஹைட் வந்து ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்கும். லிண்டர் லெவலோட நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸை வந்து ரூமோட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுக்கணும். ஸோ அது வந்து ட்ராலி மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணது. மிரர் எல்லாமே வந்து நான் கேரில் டிசைன் போட்டு அதை கட் பண்ணி அண்ட் அதுக்கு வந்து லைட் கொடுத்து அண்ட் சென்சார் மூலமாக அது எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் நம்ம கிட்ட போனால் அது ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும் சென்ஸ் பண்ணிவிட்டு. அண்ட் இது வந்து ஒரு வாஷ் பேசின் ஏரியா அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிச்சன் ஏரியாவும் இருக்கும். ஸோ கிச்சன் அப்படிங்கும் போது எங்கள் அம்மாவுக்கு நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி நார்மல் கிச்சன் என்ட்ரன்ஸாக இல்லாமல் ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு என்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேசஸ்மே நாங்கள் எல்லாமே கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மெயினாக கிச்சன் அப்படின்னு வரும்போது எங்கள் அம்மா எப்போவுமே கிச்சனில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து எக்ஸிட் தெரியணுங்கிறக்காக கிச்சன் அண்ட் அட்டாச்டு ஸ்டோரும் இருக்கும்போது அங்கே ஒரு விண்டோ கொடுத்தா வெளியே யார் வந்தாலும் தெரியும், ஈஸியாக பார்த்துக்கலாம், ஒரு சர்வேலன்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தது தான். அண்ட் டைல்ஸ் வந்து கீழே ஃப்ளோரிங் ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருந்தோம். ஸோ டேரெக்டாக நாங்கள் ஆத்தங்குடி போய் டைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டோம். ஏன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஆர் ஃபீட். ஸோ அம்மாவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அண்ட் இங்கே கிச்சன் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் டேண்டர் பாக்ஸ் ரெண்டுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணது தான். இந்த இடத்துல இந்த பாத்திரம் வைக்கணும், இந்த கிளாஸ் டம்ளர் இங்கே வைக்கணும், இந்த ஸ்டோரேஜ் யூனிட் இங்கே வைக்கணும், தோசை கலாது இங்கே வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயமும் எங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டு பண்ணது தான். அண்ட் கார்னர்லேயும் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக இங்கே வந்து கேஸ் தான் வந்து வைப்பாங்க. பட் நாங்கள் வந்து கேஸ் ப்ரொவிஷனை வந்து வீட்டுக்கு வெளியே கொடுத்துட்டு கார்னர்லேயும் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு இன்ச் அண்ட் ஒவ்வொரு ஸ்பேஸுமே வந்து மேட்டர்ஸ். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இங்கே வந்து வேஸ்ட் போடுறதுக்கும் வந்து நாங்கள் டோர்லேயே வந்து ப்ரொவிஷன் மாதிரி இங்கே டஸ்ட்பின் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரியும் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து டேப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் அதாவது நல்ல தண்ணி டேப்பும் இன்னொரு வந்து சால்ட் வாட்டர் டேப்பும் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அண்ட் ஆர்ஓ கனெக்ஷனும் இருக்கும். ஸோ என்னோட வீட்லேயே ஒரு மெயின் ஹைலைட்டான இந்த ஸ்டேர் கேஸ் என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட் தான் வந்து அது. ஸோ இந்த ஹால் வந்து டபுள் சீலிங் ஹால் ஆக்சுவலி. அண்ட் இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து போகிற மேலே ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து என் ரூம் அண்ட் அக்கா ரூமை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். அண்ட் மித்தபடி எல்லாமே வந்து ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு டபுள் சீலிங் தான்.
எங்கேருந்து யார் பேசினாலும் எல்லா ரூம்ல இருந்தும் கேட்கணும் அண்ட் மேலே இருந்து ஈஸியாக கீழே ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட மோட்டோவே. மேலே ஒரு ஹால் கொடுத்து ஃபில் பண்ணலாம் தான், ஆனால் அப்படி இருந்தால் கீழேயும் மேலேயும் அப்பா அம்மாக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மெயினான டபுள் சீலிங் வந்து கொடுத்ததே. ஸோ ஹேண்ட் ரெயிலுக்கும் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தான் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் ஸ்டீல் ராடில் வந்து உடன் பிளாக்ஸை வந்து உள்ளே நாங்களே ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பர்சனலாக நாங்கள் எங்கள் கம்பெனியில் இந்த ஒர்க் எடுத்து நாங்கள் வந்து டிசைன் நான் கொடுத்துருவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோட அப்பா தான் வந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட்ஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு. டிசைன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூஷன் இஸ் அ மெயின் பார்ட். ஸோ இந்த மாதிரி நான் கேடில் டிசைன் கொடுத்து மெட்டீரியல் சூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எங்கள் அக்காவோட ரூம் வித் அட்டாச்டு வாக்இன் வார்ட்ரோப். உள்ளே நடந்து வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த பாத்ரூம் வரலாம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஓப்பன் டு ஸ்கை பாத்ரூம். ஸோ இதை நான் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு நான் இந்த கான்செப்ட்லாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. அப்புறமா அவங்களுக்கே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ பாத்ரூமில் நம்ம குளிக்கும் போது ஷவர் ஸ்பேஸ்க்கு மேலேயே வந்துட்டு ஓப்பன் டு ஸ்கை, அதாவது வெட்ட வெளியாக பார்த்துட்டே குளிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஆர்கிடெக்டாச்சே டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்ல. ஸோ அதுக்காக தான் அதை பண்ணது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அந்த பிளாட்ஃபார்மோட இன்னொரு சைடு வந்தால் என்னோடய ரூம் வந்து இருக்கும். ஸோ என்னோடய ரூம் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் கிட்ட வருது. அண்ட் இதுக்கு மட்டும் அட்டாச்டு பால்கனியோடு வந்து இருக்கும். ஸோ எலிவேஷன் வந்து கர்வாக பண்ணனால இது லைக் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கர்வ்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் மேலே இருக்கிற 2 பெட்ரூம், அதாவது என்னோடது என் அக்காவோடதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து வாக்கின் வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் வந்து தனி ஒரு ரூம் மாதிரி குட்டியாக கொடுத்துருப்போம். அப்பா அம்மாவுக்கு வந்து இது இருக்காது. அண்ட் இது வழியாக நம்ம நடந்து போனால் தான், இதாவது ஒரு இந்த ஸ்பேஸ் வழியாக நம்ம நடந்து போனால் தான் நம்மளால் வந்து பாத்ரூம்குள்ளே போக முடியும். ஸோ என்னோடய பாத்ரூமும் வந்துட்டு ஓப்பன் டு ஸ்கை பாத்ரூம் தான். லைக் ஷவர் ஸ்பேஸ்க்கு மேலே மட்டும் ஓப்பனாக இருக்கும். அண்ட் இது வந்து நாங்கள் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிடுவோம். ரிட்ராக்டபிளாக இருக்கும். நம்ம ஸ்விட்ச் போட்டால் அது ஓப்பன் ஆகும், வேணாங்கிறப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மிரரும் நான் செஞ்சது தான். ஒவ்வொரு சின்ன டீட்டெயில்ஸும் நான் பார்த்து பண்ணது தான். இது நான் இங்கே ஏன் பதிவு பண்ணுறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, சொல்லணும் இல்லையா, கிரெடிட்ஸ் வேணும் இல்லை, அதுக்காக தான். ஸோ இது வந்து டெரஸ்லேருந்து ஒரு வியூ. மேலே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ மேலே வந்து கிளாஸ் ஒரு WPC போட்டால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இது ஆக்சுவலி லைட் உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு கிளிப்பிங் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், என்னடா இது இப்படி யாராவது மேலேருந்து பார்த்தா என்ன பண்ணுறதுலாம் நினைக்கலாம். ஸோ நாங்கள் இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அதான் விஷயம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் இந்த பெர்கோலா. ஸோ இது வந்து ஒரு ஸ்கைலைட். மேலே வந்து நாங்கள் டெம்பர்ட் கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மழை உள்ளே வந்துடும்னு ஃபீல் பண்ண வேணாம். இது என்னன்னா, மேலே இருந்து டைரெக்டாக சன்லைட் வந்து கீழே பூஜா யூனிட் இருக்குது. ஸோ அந்த பூஜா யூனிட்டுக்கு சன்லைட் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது செஞ்சது. அண்ட் பூஜா யூனிட்டுக்கும் இந்த ஆர்ச் டிசைன் எல்லாமே நாங்கள் வந்து இந்த ஆர்ச் டிசைன்லாம் நாங்கள் உட்காந்து செஞ்சு அண்ட் கம்ப்யூட்டரில் போட்டு மெஷினில் போட்டு கட் பண்ணி எடுத்தது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சன்லைட் வந்து கீழே வரைக்கும் வரும். அண்ட் இந்த யூனிட் பூஜா யூனிட்டும் எல்லாமே நாங்கள் செஞ்சது தான். நான் வந்து விளம்பரம் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கலாம், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா, சொல்லணும் இல்லையா. அண்ட் இந்த ஹேண்ட்ரெயிலும் வந்து எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட்ரெயிலாக இருக்கலாம். மேபி கிளாஸ் போட்டால் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இன்னொரு மெயினான விஷயம் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, காஸ்ட்டும் கம்மியாகணும், பார்க்குறக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது தான் இந்த கைப்பிடி, அதாவது இந்த ஹேண்ட்ரெயில். ஸோ இது வந்து டெரஸ் போகிறதுக்கான ரூட். ஸோ உள்ளே வந்தாலே எனக்கு இந்த ஜாலி, அடுத்து இந்த விஷயம் ஜாலி வந்து நான் எல்லா டிசைன் யூஸ் பண்ணுவேன். ஸோ என் வீட்டுக்கு வேணும்னு சொல்லி எலிவேஷனுக்கு ஒரு ஜாலியும் வச்சாச்சு. ப்ளஸ் வந்தோம்னா வாட்டர் சாஃப்ட்னர் இருக்குது, அதாவது போர் தண்ணி, உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து பியோர் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. அண்ட் இங்கிருந்து வந்து 2 OTS, அதாவது ஓப்பன் டு ஸ்கை பாத்ரூமே தெரியும். அண்ட் ஒரு ஸ்கைலைட், அந்த பெர்கோலா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து வியூ பண்ணலாம். அண்ட் வாட்டர் டேங்க்குக்கு கீழே வந்து நாங்கள் ஒரு குட்டி லாண்ட்ரி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்போம், வாஷிங் ஸ்டோன்லாம் வச்சு. அண்ட் இங்கே இருந்து ஈவினிங் சன்செட்லாம் பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சீட்டர் ஸ்பேஸ் மாதிரியும் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஃபுல் வீட்டுக்குமே வந்து நாங்கள் சோலார் பேனல்ஸ், சோலார் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ சோலார் வச்சு தான் இந்த வீட்டோட எலக்ட்ரிசிட்டியே வந்து இருக்குது. 3.3 சென்ட் தான். ஆனாலும் இந்த 3 BHK அதை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக லக்ஸூரியஸாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். சில விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பார்த்து எல்லாமே செஞ்சது. நான் போடுற ஒவ்வொரு டிசைனுக்கும் எங்கள் அப்பா 1008 ரீடு தருவாங்க. அந்த ரீடுவெல்லாம் செஞ்சு என்னோட முடிஞ்ச பெஸ்ட் இதில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, அம்மா, அக்கா அண்ட் பில்டிங்கோட கம்ப்ளீஷனுக்கு எங்கள் கூடவே இருந்த இன்ஜினியர் அண்ட் எங்கள் ராம்லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் தான். இந்த வீட்லேயே நாங்கள் ஆக்சுவலி நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதில் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. 3 minutes வீடியோஸ்னு பேர் வச்சுட்டு 10 minutesக்கு நான் ஆக்சுவலி இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரூலை மீறிட்டேன்ப்பா.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட், வீட்டில் யூஸ் பண்ண ஒவ்வொரு மெட்டீரியல், கலர், டெக்ஸ்சர் எல்லாத்த பற்றி, பூஜா ஸ்டாண்ட் அண்ட் சூர்யா பலகை ஒவ்வொரு டீட்டெயிலான வீடியோஸ் வந்து இனி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு என்னப்பா, வழக்கம் போல தான் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரம் 3 minutes வீடியோஸ்.